எடப்பாடி பழனிசாமிக்கு தனது கட்சியில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களோடு அதே போன்று சட்டமன்ற உறுப்பினர்களிடையே மிகப்பெரிய அதிருப்தி இருப்பதாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இன்று காலை அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் பல்வேறு தகவல்களை எல்லாம் பதிவு செய்திருக்கிறார். அதுவும் குறிப்பாக அதிமுகவில் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் தலைமையில் சில முக்கியமான சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரணியாக தாவேகாவிற்கு ஆதரவு அளிக்க இருப்பதாகவும் ஒரு சில தினங்களுக்குள்ளாக இது உறுதி செய்யப்படும் என்ற தகவல்கள் எல்லாம் அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர்கள் முக்கிய நிர்வாகிகளிடையே பேசப்படக்கூடிய ஒரு நிலையில இன்றைய தினம் இது போன்ற ஒரு கருத்துக்கள் சமூக வலைதளங்களிலும் காலை முதலிருந்தே தங்களது ஆதரவாளர்கள், அதாவது ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம், அவருடைய ஆதரவாளர்கள், வேலுமணியினுடைய ஆதரவாளர்கள் என அவர்களது தரப்பில் இது போன்ற தகவல்கள் வெளிவர தொடங்கி இருக்கிறது. இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி மீதான அந்த நெருக்கடி என்பது மீண்டும் அதிகமாக உட்கட்சியில் குழப்பத்தினையும் பிரச்சனையும் ஏற்பட்டிருப்பதை எடப்பாடி பழனிசாமி மீண்டும் உணரக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவும் நமக்கு இல்லை என்பதனை எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது உணர்ந்திருப்பதன் காரணமாகத்தான் இன்றைய தினம் இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுடனான ஆலோசனை கூட்டத்தினையும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி ரத்து செய்திருக்கிறார்.